இன்றைக்கு ஒருவேளை இந்த கிங்டம்ஸ் அப்படி கரப்ஷனோட நீங்க அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தாவே செழித்திருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஒன் டே ஜீசஸ் வில் ரிட்டர்ன். அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வரும்போது இவர்கள் நொறுக்கப்படுவார்கள். யாரு? இந்த மாதிரி கிங்டம்ஸ் நீங்க உலக பிரகாரமா பாக்குறீங்கல்ல, அவர்கள் அந்த கிங்டம் நொறுங்கி போட்டு ஜீசஸ் என்ற ஒரு கிங்டம் வரப்போகுது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் மனம் திரும்பினாலும் மனம் திரும்ப விட்டாலும், நீ இயேசு பின்னாடி வந்தாலும் வராமல் போனாலும், நீ தேவ சித்தம் செய்தாலும் செய்யாமல் போனாலும், இந்த வசனத்தை கீழ்ப்படினாலும் கீழ்ப்படியாமல் போனாலும், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கோதுமையும் பதரையும் பிரிப்பார். இந்த சோதனை காலத்துல நீ உண்மையாவே வசனத்திற்காய் வைராக்கியமாய் நின்றாய் என்றால், அன்றைக்கு ஏசப்பா எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில போடும்போது இயேசு அந்த தேவனுடைய குமாரன் அன்னைக்கு உள்ள இருந்து அவர்களை பாதுகாத்தாரோ, அதை போலியே நம்மளையும் பாதுகாப்பார். ஒருவேளை உங்களை பயம் காட்டலாம், உங்களை தூக்கிடுவேன், உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னாரோ, ஏண்டா இங்க ஷட்டவுன் ஆனா அங்க ஆனாவும் சிஸ்டம் கரெக்டு தானே? ஸ்தேவான கள்ளத்துக்கு எரியும் போது இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த குவாலிட்டி இருக்கிறவங்கள தான் பரலோகத்துக்கு கூட்டு போவார். சும்மா காம்ப்ரமைஸ் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போனால் நேரம் நரகத்துல தான் கொண்டு போய் விடுவோம். ஸோ